அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் 22ஆம் தேதியை காண்போம். ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் தொகுத்து வகுத்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற ஆங்கில நூலிலிருந்து அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என ஜூலை 1 இன்று ஆகஸ்ட் 22 காண உள்ளோம். இவர் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நூலாசிரியர். இவரை பின்பற்றி உதயமூர்த்தி வ.உ.சி போன்ற தொடர்ந்து தனது வாழ்நாளில் படித்து அறிந்து அவரது நூல்களிலிருந்தும் தமது நூலினை எழுதியுள்ளனர். ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் திருக்குறள் போன்ற நூல்களை ஆழ்ந்த கிளைக்கு நமது நமது மொழி நூலினையும் படித்து அறிந்து அதன் மூலம் வாழ்நாளில் எவ்வாறு இருக்கப்பட வேண்டும் என்று ஒரு பக்கமாக கொடுத்து வகுத்த அந்த நூல் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூல். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என நாம் ஒரு சொல்லில் தமிழ் மொழியில் கூறலாம். இந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி கூறியுள்ளதை அமைதி என்ற அந்த ஒரு சொல்லில் அன்பின் மைய திசை என்று நாம் கலந்துரை சொல்லில் தமிழ் மொழியிலும் கூற முடியும். அமைதி அன்பின் மைய திசை. ஆழ்ந்த மற்றும் நிலைத்திருக்கும் அமைதியின் உடைமையில் நீங்கள் நுழைய விரும்பினால் தியானத்தின் பாதையில் நுழையுங்கள். ஆழ்ந்த மற்றும் நிலைத்திருக்கும் அமைதியின் உடைமையில் நீங்கள் நுழைய விரும்பினால் தியானத்தின் பாதையில் நுழையுங்கள். தியானம் செய்ய வேண்டிய நாளின் சில பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த காலத்தை உங்கள் நோக்கத்திற்காக புனிதமாக வைத்துக் கொள்ளுங்கள். சோம்பேறி மற்றும் மந்தமானவர்கள் நிலைமையை அறிய முடியாது. தமிழில் பயின்று ஆங்கில மொழியில் அவர் கூறியதை புரிந்து கொள்கிறோம். What he says on August 22nd, we can say in acrostics word, peace in single word. Peace in the sense pleasing in a way amidst calm existence. If you would enter into a passion of profound and abiding peace and enter the path of meditation, select some portion of the day in which to meditate and keep that periods sacred to your purpose. So, select some portion of the day in which to meditate and keep the period sacred to your purpose. The sluggard and the self-intelligent can have no knowledge of truth. Select some portion of the day in which to meditate and keep the period sacred to your purpose. In single word, what we can say in acrostic, peace, pleasing and await amidst calm existence. தமிழ் மொழியில் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் அமைதியான ஆகஸ்ட் 22ஆம் தேதியை பகிர்ந்து தங்களுடன் இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.